அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசினருக்கு சுக்கிர பயிற்சி பலன்கள். டிசம்பர் 22ஆம் தேதி, அதாவது மார்கழி 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் சுக்கிர பகவான். அதாவது விருச்சிக ராசினருக்கு 2ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்வோம். 2ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் செல்கிறார், சூரியனுடன் இணைகிறார், செவ்வாயுடன் இணைகிறார். கவனம் தேவை. அடிக்கடி சூடான வார்த்தைகள் குடும்பத்தில் பறக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். ஒன்றுமில்லாத விஷயங்கள் கூட சண்டை போட்டுக் கொள்வீர்கள். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். திடீரென்று எதிர்பாராத வகையில் செலவுகள் உண்டாகலாம். தேவையற்ற செலவுகள் உண்டாகலாம். அதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்குவேன். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. சூரியனுடன் சுக்கிரன் இணைவதால் அவ்வப்போது குடும்பத்திற்குள் கணவன் மனைவி சண்டை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறு நோய் என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தோருக்கு நோய் நொடிகள் உண்டாகலாம், கவனம் தேவை. பிள்ளைகள் நோய் நொடிகள் உண்டாகலாம், கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தரங்களாகலாம், இடமாற்றம் தரங்களாகலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் பெருகும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இசை, ஓவியம், ஃபேன்சி ஸ்டோர், லாண்ட்ரி, டெய்லரிங் தொழில்கள் செய்வோருக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பொருட்களை விற்போர் பழங்கள், ஆப்பிள், பூக்கள், மசாலா பொடி, வெள்ளி சம்பந்தமான பொருட்கள், பர்னிச்சர் மார்ட் நடத்துவோர் கவனமாக இல்லாவிட்டால் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அரசியல் துறையை பொறுத்தவரை தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தரங்களாகலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். ஆக விருச்சிக ராசியினர் குடும்பத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும், உத்தியோகத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும், தொழில் துறையில் வியாபாரத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.